இடந்தண்ணி என்ற அழகான கிராமத்துல ஒரு மனோதிதன் என்ற ஏழை விவசாயி மற்றும் அவருடைய முதல் மகள் அகல்விழி, இரண்டாவது மகள் வேல்விழி ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா சாப்பிட்டுட்டு போங்கப்பா. ஆமாம்பா, நீங்க போறீங்கன்னா சாப்பிடவே மறந்துடுவீங்க. சரிம்மா. இவ்வாறாக மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மனோதிதன் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக மாறிவிட்டார். அப்பொழுது தன் இறுதி நிலை தருவாயில் தன் மகள்களை அழைத்து, அம்மா அகல்விழி, வேல்விழி, இங்க வாங்கம்மா. அங்க என்னுடைய பெட்டியில் ஒரு பை இருக்கும், கொண்டு வாங்க. இதுதானாப்பா? இன்னும் எவ்வளவு நேரம் என்னுடைய உடம்புல இந்த உசுறு இருக்க போதுன்னு தெரியல. இது என்னுடைய நட்பின் பரிசு. நான் போன பிறகு உங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தா அப்பொழுது இதை பயன்படுத்திக்கோங்க என்று கூறியவாறு உயிர் பிரிந்தது. அப்பா இறந்ததுக்கும் தாங்க முடியாமல் கதறி கதறி அழுகின்றனர். வேல்விழியும் மகள்விழியும் அப்பா இல்லாத இந்த வாழ்க்கையை வெறுமையாகவும் வேதனையாகவும் நிலத்துல காய்கறிகளை வைத்து அறுவடை செய்து வரும் வருமானத்துல பிழைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இடியுடன் காத்து மழை வேகமாக அடித்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பாட்டி, நீங்க யாரு? இந்த மழையில எப்படி வந்தீங்க? பாட்டி, ஒழுக வாங்க, இந்தாங்க இந்த துண்டு தொடச்சுக்கோங்க. நான் ஒரு நாடோடி, வரும் வழியில் இப்படி இடி மின்னல் காத்துல மழையில மாட்டிக்கிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க, சாப்பிட எதனா கொடுக்குறீங்களா? எங்களுடைய காய்கறி செடிகள் காத்துல சாஞ்சிருச்சு. இனி மழை நின்னாதான் பொழப்பு. ஐயோ, ஏம்மா? பாட்டி, கொஞ்சம் மழை கம்மியான மாதிரி தெரியுது. எங்களுக்கு பசி பழகிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த மோதிரம் தரேன். இதை வைத்து எங்கேயாச்சும் பணம் வாங்கி பழச்சிக்கோங்க. வேல்விழி, மழை ரொம்ப வேகமா வருது. காய்கறி செடிகளும் கொடிகளும் காத்துல சாஞ்சிருச்சு. ஆமா அக்கா, நாம என்ன செய்ய போறோன்னே ஒண்ணுமே புரியல. பாட்டி பக்கத்து ஊரான அழகாபுரி ஜமீன்தார் தேவசேனாதிபதி மாளிகைக்கு போனாங்க. யார் அது தூரத்துல ஒரு வயதான பாட்டி வந்துட்டு இருக்காங்க? பாட்டி பசியில மயங்கி விழுந்துட்டாங்க. தெளிவானதும், ஐயா, தப்பா நினைச்சுக்க கூடாது, ஒரு உதவி. என் தாய் மாதிரிதாம்மா நீங்களும். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? இந்த மோதிரத்தை வச்சுக்கின்னு பணம் கொடுத்தா நானும் என் பேத்திகளும் பொழைச்சிக்குவோம். அம்மா, இந்த மோதிரம் என்னோட நண்பனுக்கு நான் கொடுத்த பரிசு. அப்போ என் நண்பன் என்ன நான்? ஐயா, அவர் இறந்துட்டாரு. அவங்க பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட இந்த மோதிரத்தை வச்சுக்க சொன்னாங்க. ஜமீன்தார் தேவசேனாதிபதி ஊருக்கு போய் அகல்விழியையும் வேல்விழியையும் கூட்டி வந்து தன் மகன்களான மனோத்தன், சுகதீபன் 2 பேருக்கும் அக்கா தங்கியை திருமணம் செய்து தன் மருமகள்களாகி நட்பிற்கான மதிப்பை செலுத்தினார். பாட்டி செய்த உதவிக்கு பாட்டிக்கும் நன்றாக அரண்மனையில் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தது. அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.